திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நீட் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய 47 அதிகாரிகள் கூண்டோடு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற முக்கிய செய்தி நமக்கு இப்போ கிடைக்கப்பெறுகிறது. இதில் ஒரு ஒட்டுமொத்தமாகவே இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை மறுசீரமைப்பு செய்வதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிறது. பல அதிகாரிகளுக்கு இந்த நீட் வினாத்தாள் கசிவில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்ததாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் 47 அதிகாரிகள் கூண்டோடு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், விரிவான தகவல்களை சொல்லுங்க. இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை என்று அழைக்கப்படும் NTA-வை சேர்ந்த 47 அதிகாரிகளை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை NTA எடுத்திருக்கிறது. குறிப்பாக இவர்களுக்கு வினாத்தாள் கசிவில் தொடர்பு இருக்கலாம் என்கிற அந்த சந்தேகத்தின் நிழல் படிந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் என்றோ அல்லது இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று நாம் கூற முடியாது. இருந்தாலும் கூட அவர்கள் மீது சந்தேகத்தின் நிழல் படிந்திருப்பதால் இந்த 47 அதிகாரிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பணி இடை நீக்கம் அல்ல, பணியிலிருந்தே அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட 47 அதிகாரிகளில் சிலர் மீது லீகல் மற்றும் கிரிமினல் ப்ரொசீடிங் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டு வருகிறது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த வினாத்தாள் கசிவில் தொடர்பு இருப்பதாக அவர்களுக்கு பெறப்பட்ட அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர்களின் மீது சட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த தேர்வு முறையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஒரு நிபுணர் குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த NTA சில வேலைகளை அவுட் சோர்சிங் செய்கிறது. அந்த அவுட் சோர்சிங் முறையிலும் சில மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக NTA சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஒரு லீக் ப்ரூஃப் சிஸ்டம் ஒன்றையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மாற்றம் என்பது இதோடு நின்றுவிட போவதில்ல. வரக்கூடிய நாட்கள் மற்றும் வாரங்களில் இந்த NTA-வினுடைய உட்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக ரீதியில இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு NTA-வும் கல்வி அமைச்சகமும் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வரக்கூடிய பல மாற்றங்களுடைய முதல் கட்டமாக இந்த 47 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, நன்றி ரமேஷ்குமார் விரிவான தகவல்களுக்கு. 47 அதிகாரிகள் தேசிய தேர்வு முகமையில் கூண்டோடு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஏற்கனவே உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் மாற்றப்பட்டிருந்தார். இப்போ 47 அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க. மாணவர்களுடைய போராட்டம் இன்னொரு பக்கம் தொடர்கிறது. அவங்க அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையோட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.